அதாவது உங்கள் ஜீவனுக்காக நான் கொடுப்பது என் மாமிசம். இன்னொரு பொருள் என்னவென்றால் இட் இஸ் கன்சியூம்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளிலே உங்களுடைய சாய்ஸ் என்ன? எதை தெரிந்து கொள்ளுகிறாய்? யாரை தெரிந்து கொள்ளுகிறாய்? இப்படிப்பட்ட ஒன்றை தெரிந்து கொள்ளுகிறாய்? அந்த ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளப்பட்டது. இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டார். நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அன்பார்களே, அவர் ஊழியம் செய்ய, அன்பு கூற, படிக்கிறங்க, சூஸ் டு லவ், அன்பு கூற தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். டு சர்வ் லவ், அவர் ஊழியம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அவருடைய வார்த்தையை கேட்க தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அது மட்டுமல்ல, ஷவுட், ஒரு 5 தான் சொல்லுகிறேன். டு சர்வ், ஊழியம் செய்ய. 2 சப்மிட், கீழ்ப்படிய. 3வது ஷோ, இந்த உலகத்துக்கு அவரை காட்ட. 4வது அன்பார்களே, டு கமிட், அர்ப்பணிக்க. 5வது ஷேரிங், அவர் என்னவெல்லாம் தந்தாரோ அத்தனையும் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க. இந்த நாளிலே என் செய்தியினுடைய முடிவு என்னவென்றால், அன்பார்களே, இந்த இயேசு உலக தோற்றத்துக்கு வல்லமை முன்குறிக்கப்பட்டார். அவர் யார் என்று சொன்னேன். இஸ் a chosen lamb, is a clean lamb. 3வது consecrated lamb. 5வது crushed lamb. 6வது covering lamb. 7வதாக அடுத்த வார்த்தை is consumed. உனக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த கேடு அடைந்த கன்சியூம் எல்லாமே தலை முதல் கால் வரை அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டது, சுட்டெரிக்கப்பட்டார். எனவே நாளிலே அன்பானது பிள்ளையே, இந்த சிலுவை உனக்காக, சிலுவின் ஆண்டு உனக்காக. அவர் என்ன விரும்புகிறார்? ஒரு chosen லைஃப். 2வது ஒரு கிளீன் லைஃப். 3வது ஒரு கான்சென்ட்ரேட்டட் லைஃப். 4வது அன்பானவர்களே ஒரு crushed லைஃப், ஒரு கவரிங் லைஃப். 5வது ஒரு கன்சியூம், ஆண்டவரால் முற்றிலும் சூழப்பட்ட வாழ்க்கை. இந்த சிலுவையின் ஞான நாட்களிலே உடைய வாழ்க்கை it will be chosen one, clean one, covered one. அது மட்டுமல்ல, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒன்றாய், chosen, முன்குறிக்கப்பட்டது, கவரிங், அதனுடைய பாவங்களை மூடுகிற ஒன்றாய். கடைசியாக அன்பார்களே, பவுல் சொல்கிறான், நான் பாரபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். கன்சியூம் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக முழுமையை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அந்த ஆட்டுக்குட்டியின் மூலமாக எங்களோட இடைப்பட்டீரே நன்றி. பழுதற்ற, மாசற்ற ஆண்டவரே, வாதங்கள்